கிரேசி மணி 10:50 எந்திரி. வெயில் எதுக்கு நேற்றுக்கு எனக்கு பட்டுருக்கு. எந்திரி ஓடியா. நெல்லுங்கடா வேட்டு போடுறாங்க. பயப்படுற சென்னை குட்டி வேறு இருக்குது. இவ நம்ம அந்த அங்கிட்டு இருக்கா கச்சா இவ கொஞ்ச நேரம் நெல்லுங்க ஒரு 5 மினிட்ஸ். நீங்கள் எப்படி தவிச்சு வந்துட்டீங்க. இந்த பலூனு வேட்டு போடுறாங்க. அங்கிட்டு போகாதன்றேன். அங்கிட்டு சொன்னால் கேட்க மாட்டேன்ற. ரொம்ப சேட்டை. நீங்கள் கூடு வாங்கிட்டு பலூனு கூட்டத்தோடு ஓடியாந்துடணும். அந்த பழக்கம் மட்டும் ஓட மாட்டேங்குது பாரு. தேவையா ஓடு இப்போ. ஏப்பா எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹவாரியோ. இன்றைக்கி சண்டே, அதனால் ஏரியாவில் எல்லாத்துலேயும் ஃபங்க்ஷன் வேறு, அதனால் வேட்டு போடுவாங்க. கொஞ்சம் ஆடுகளை சேஃபாக கொண்டு வந்தாச்சு வேறு. ஏன்னா இது ஆவணி மாதமாக முக்கால்வாசி மேரேஜ், திருமணம் ஆகிறவருக்கு லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் இந்த ஏரியாவில் நல்லா நடக்கும். சரி வாங்க. ஹலோன்பா எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் வைரம். என்னமோ கோயிலில் பிரசாதம் கொடுக்குற மாதிரி வரிசையாக வராங்க. ஒரு சோகத்தில் வராங்க. 2 ஆடுகள்லாம் சேனா. இது இந்த அங்கிட்டு முன்னாடி போகிற ஒரு ஆடு, இந்த அந்த ஆடுகளும் கொஞ்சம் அதான் சேஃபாக இருக்கணும். மற்ற ஆடுகளுக்கு எந்த தெரிஞ்சு அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. வரிக்குதிரை ஜெராக்ஸு அப்படியே பாரு. அது கலர் காப்பி, இது பிளாக் அண்ட் ஒயிட்டு. வரிக்குதிரை அப்படியே இருக்குது. இங்கிட்டு பின்னாடி வர்றது எல்லாமே தெனாவட்டு பரம்பரை, ஊமச்சி பரம்பரை அப்படியே வருது பார்த்தியா. ஊமச்சி புல்லை, இந்த இது ஒரு புல்லை வந்து சேர்ந்துருக்காங்க. இது கைப்பால் பரம்பரைலாம் களவாணி பையன் பரம்பரை. களவாணித்தனம் மோசமாக இருக்கும். என்னமோ தெரில, இந்த ஒரு மாதமாக ஸ்கைபால் ரொம்ப ஒழுக்கமாக அமைதியாக நல்லவளாக மாறிட்டா. ஆனால் பலூன் கொஞ்சம் அவள் களவாணித்தனம் பண்ணுறா. ரொம்ப அமைதியாகிட்டா. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதில் எப்படி தண்ணி கிடக்கும் பா. 3 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி இங்கே நல்லாயிருக்கும். அப்படி இருந்துச்சுக்க. எனக்கு இந்த பழத்தில் தண்ணி வந்தாலே போதும். இன்றைக்கி 2-3 ஆடு குரூப்புலாம் மேட்சலுக்கு வர மாட்டாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக தடுப்பூசி போட சொல்லிட்டாங்களே, அதனால் ஆடுகளுக்கு தடுப்பூசி போகிறாங்க. நம்ம என்ன போட்டேங்க கேட்டிங்கன்னா போடலை. ஏன்னு கேட்குறீங்களா? ஒரு தடவை படுத்தா ஆவணி மாதம் கொஞ்சம் இதே வெயில் டயத்தில் போட்டு ஆடுகளுக்கு காய்ச்சல் வந்து வெயிலில் மேட்சலுக்கு பற்றி வந்துட்டு முன்னங்காலுகள்லாம் தூக்க ஆரம்பிச்சிடும். அதை ஊசி சூடில் போட்டோம்னா. அதனால் என்ன செய்யணும் பார்ப்போம். இன்னொரு கொஞ்சம் 10 நாள் போகட்டுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டாக போடலாம் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு செம்பரி ஆடு வெள்ளாடு எல்லாத்துக்கும் போடுறாங்கப்பா. நம்ம மட்டும் தான் போடலை. நம்மளும் 100 ஆடு. அப்போ எல்லா ஆடுகளுக்கும் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அந்த முன்னங்கால் இருக்குங்க அப்படியே தூக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு காய்ச்சல் மாதிரி பயத்தில் வந்தால் இருக்கும். ரொம்ப தானிச்சு. ஆனால் ஸ்கைபாலுக்குலாம் அப்போ போடவே இல்லை. ஓகேவா இன்னும் தனியாக வர ஒன்றும் நான் பார்க்கவே இல்லையே. ஆனால் நான் ஒரு விஷயம் அடித்து உண்மையாக சொல்கிறேங்க. இது வரைக்கும் தடுப்பூசி ஒரு 4 வருஷம் கிட்ட தான் போட்டிருக்குவேன். ஆனால் நம்ம ஸ்கைபால் தென்னாவட்டுக்கு போட்டதே கிடையாது. இது வரைக்கும் காண எது வாய்ப்புன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வரல. காரணம் இப்போ மலங்காட்டு வர்க்கம் வந்தவ நல்லா எதையும் நொறுக்க திம்பா, பேயை கூட விட்டா திம்பா. அப்படி வரைக்கும் தடுப்பூசி போடவே இல்லைங்க இது வரைக்கும். அந்த மற்ற ஆடுகள்லாம் போடுவேன். இவளுக்கு தென்னாவட்டுக்கு எதுவுமே போடாமலே இருந்துச்சு. தாங்கிக்கிறா. அது ஒரு வர்க்கங்க. இப்படி ஒரு ஆடு கிடைக்க முடியாது. ஸ்கைபால் மாதிரி இன்னொரு ஸ்கைபால் பறக்காது. ஸ்கைபாலே இந்த வருஷம் மழைக்கு. ஆனால் போன வருஷம் கொஞ்சம் கிறங்குனா, இந்த வருஷம் சொல்ல முடியாது. ஏன்னா வயசாக ரொம்ப இதாகிட்டா. ஆனால் இந்த வருஷம் நம்ம ஸ்கைபால் தென்னாவட்டுக்கு தடுப்பூசி போட்டுருங்க. ஏன்னா அது ஒரு காலம் அப்போ இளமையாக இருந்தாலுங்க. இப்போ ரொம்ப வயசாகிட்டாளுங்க. அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக போட்டே ஆகணும். போட்டுருவேன் 2 பேத்துக்கு. ஏன்னா போட்டால் தான் ஏன்னா கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். இன்னும் போகிற மழை காலத்துக்கு. இங்கே வாருங்க, நம்ம மைக் செட் மாயக்காவும் அம்முனியாத்தாவும் தாயும் பிள்ளையும் இப்படி ஒன்றா பரவாயில்ல. மாயக்காவோ மகனை முட்ட மாட்டேன்ற. இப்போ அம்மா இது பிள்ளை. அம்முனியாத்தா உங்கள் அம்மா பரவாயில்ல, ஒன்று முட்டாமல் வச்சுருக்கா. 2 பேரும் எங்கே போனாலும் பிள்ளையை பக்கத்துலேயே கூட கூட்டு போகிறாங்க. பிள்ளையை ரொம்ப பாசமாக வச்சுக்கிறா மைக் செட் மாயக்கா. ஆனால் இங்கே ஒன்று இருக்கிற வரிக்குதிரை கழட்டி விட்டா. இது தனியாகவே தெரியும். இது நம்ம கிட்ட வந்தாலும் வர மாட்டேங்குது. சின்ன பிள்ளையில தான் அந்த மரத்துக்கிட்ட தான் பிறந்தா. எப்படி இருந்தா பார்க்கும்போது. இப்போ பயவில் கலர் மாறிப்போச்சு. வரிக்குதிரை எதுக்கு வட்டம் போட்டுக்கிருக்க? நில்லு வர திருசா. உங்கள் மம்மி தெனாவட்டு சீட்டை பிடிச்சிட்டா. கரெக்டாக இடத்த பிடிச்சிட்டா. நல்ல நடல். அப்படி பேசாமல் ரெஸ்ட் எடு. எல்லாம் மேயிட்டேன்னா நீ பொறிச்சு சாயந்தரம் வச்சுக்க. கிராவிட்டியே பரவாயில்ல. காது கேட்குது. கிராவிட்டின்னு சொன்னால் காது கேட்குது. கருவாச்சி பரம்பரைலாம் நல்லா வாயாடி பரம்பரை என்ன பரவாயில்ல. உங்கள் அம்மா எங்கேயும் போகல. அந்த அங்கே தான் மேய்ச்சிக்கிருப்பா. குருத்தியை பழுனே மகன் என்னமோ நேற்று பிறந்த மாதிரி பாவி பின்னாடியே வந்துக்கிருக்கா. பாவி உங்கள் அம்மா பின்னாடியே 2 பேரும். ஆனால் களவாணித்தனம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வர ரொம்ப சட்டம் பண்ணுது. என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஊருக்குள்ளே வந்தோடனே அங்கே வீட்டு பக்கத்தில் சீமக்கரில் மரம் இருக்கும். அந்த வீடை கரெக்டாக பார்த்து ஓடி போய் நெத்து பறக்க ஓடி போயிறாங்க. எல்லாம் ஆடை அடிச்சிட்டு கடைசியில் இவ்வளோ போய் தேடிக்கிட்டே இருப்போம். எங்கிட்டாவது ஒரு பக்கம் தின்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு யார் வீடு சுக்குதில் எங்கே தண்ணி குடிச்சு வராங்க. பயமாக இருக்குது. எங்கிட்டே சோற கீரை தொட்டுடுவா. நாங்கள் பயமாக இருக்குது. டெய்லி பார்த்துருக்கோம். கண்ணை எப்படியும் கண்ணை கட்டிடா. இப்போ புத்தி அப்படியே வந்துருச்சு. தாய் கழிவு ஸ்கைபால் புத்தி அப்படியே வந்துருச்சு. இதெல்லாம் அப்புறம் நீ பார்ப்போம். இதெல்லாம் அந்த அளவுக்கு எதுவும் பார்க்காது. வரிக்குதிரை தூக்கத்திலே கண்ணை முழிக்காம எவடா அவள் முள்ளுக்குள்ளே இருக்கா? நம்ம எலி அம்மாவை தானா? எங்கிட்ட முள்ளுக்குள்ளேயாவது போயிடுறா. எலி நீ உள்ளே போகிற சரியில்லை. இந்த முள்ளுக்குள்ளே உள்ள கால் மட்டும் எடுக்க முடியாது. இந்த ஒரு மரம் தாப்பா நல்லா இருக்குது. பேசாமல் எங்கேனே உட்காந்துட வேண்டியதான் கொஞ்சம் நேரம். பசங்க எல்லாம் எங்கே போகிறாங்க? எங்கிட்ட ஏரியா பார்க்க எதுவுமே வெள்ளாமல் இல்லை. நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இப்படித்தாங்க அன்றைக்கி மரத்தில் உட்காந்துருந்தேன். நானும் சரி எல்லா ஆடும் மேய்தி நினச்சிக்கிருக்கேன். ஒரு குரூப் பிரிஞ்சுட்டாங்க. ஒரு 7 ஆடு ஓடி போச்சுங்க. எங்கே ஓடுது எங்கேயோ ஓடி போச்சு. நான் கடைசியில் தேரல. அப்புறம் வேறு ஆள் எனக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஆடு இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், வேறு வழியில் இந்த ஆடுகள்லாம் போய் வீட்டில் அடைச்சிட்டு அப்புறம் அது ஒரு 7 பேரை தூக்கிட்டு வந்தேன். அவங்க எங்கேயும் போகல. எந்த வெள்ளாம் காட்டுக்கு எதுவுமே போகலங்க. வெண்டிக்காத உடத்துல உழப்பில்ல, பருத்தி காட்டில் அடிச்சு எதுவுமே திங்கல. இவங்க வாடுக்கு அம்மாயிலே சுற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. எங்கே போச்சுன்னே தெரியல. அப்புறம் கடைசியில் கூப்பிட்டு வச்சு ஒரு 2 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போய் சேர்க்க. எலியம்மா எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் தெரிஞ்சு வயக்காடு பக்கம் போயிருப்பேன் நினைக்கிறேன்.
எங்கிட்ட போட்டோம், நம்ம போய் அங்கிட்டு போய் சுற்றி மடக்கிடுவோம். இந்த மாதிரி மரத்துக்கிட்ட உட்காருது உஷாராக இருக்கணுங்க. கண்டிப்பாக தேள் கீழே கன்ஃபார்மாக உள்ளே இருக்குங்க இந்த மரப்பட்டைக்குள்ளே. எனக்கு தெரிஞ்சு உள்ளே பள்ளி இருக்கும், வேறு என்ன தேள் இருக்குமா தெரியல. ஏன்னா கொப்பு ஒடிஞ்சு போச்சா, உஷாராக இருக்கணும். ரொம்ப பழைய மரம், எனக்கு தெரிஞ்சு கிபி 2020க்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் எனக்கு விவரம் தெரிஞ்ச வருஷத்துலேருந்து இந்த ஏரியாவில் நான் ஆடு மேய்க்கிறதுலேருந்து இது வரைக்கும் பாம்பு, பள்ளி, காட்டு பன்னி, அதுக்கப்புறம் காட்டு பூனை, வேறு நான் மான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட தேள் பூரா அதெல்லாம் பார்த்தல. ஆனால் ஒரே ஒரு தடவை தேள் மட்டும் பார்த்தேன், ஒரே ஒரு மரப்பட்டுக்குள்ளே. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கிபி 2022 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா தேள் அந்தளவுக்கு நான் பார்த்ததே கிடையாது இந்த பக்கம் இல்லை. நான் பாம்பும் நான் வளைச்சு பார்த்துருக்கேன். முக்கால்வாசி விடியம் பாம்பு தான் அதிகம் மோசமானது. நான் மேக்ஸ்வெல் இன்றைக்கி வந்தது ஆள் இருக்கவே தெரில. கேமரா முத்தம் கொடுக்குறியா? நீ கேமரா முத்தம் கொடுத்துல இருக்க. ஆள் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக முகம் மாறிடுச்சுங்க. ஆள் பார்த்தீங்களா லுக்கு, மயப்பில் மாப்பிள்ளை ஸ்மார்ட் மாப்பிள்ளை ஆகிட்டார். ரொம்ப ஸ்மார்ட்டாக மாறிட்டான். இல்லைடே வேறு லெவல்ரா. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் ஏற்று மூட்டை தாங்க செய்வியா. என்ன எந்த ஏற்று மூட்டியா? இவன் பார்க்குற பார்வையே தெரியுது, இவன் கண்ணிலே தெரியுது. ஏற்று மூட்டுற இதாக தெரிக்கான். கருப்பன் கூட பார்க்க தான் தெரிப்பான். நான் முட்ட மாட்டேன், ரொம்ப அமைதியாக அப்புறாணி. ஆனால் இதெல்லாம் சொல்ல முடியாது. எப்படியா லைட்டாக கிட்ட போய் தொட்டமிச்சுக்க கரெக்டாக ஏற்று முட்டியான். இங்கே ஒன்று போது ஒரு கலப்பா இல்லை கலப்பா இந்தரா கலப்பா நடைய பாரு. நல்லா அண்ணன் நடச்சிருக்கே கலப்பா. இங்கே வாடா கலப்பா. ரொம்ப பார்க்க அப்புறாணியாக இருக்கேனா கருப்பு மகனே போடா. தான் நம்ம முத்தலுக்கு பழுன்னு கூட திங்கிற துத்தி செடி. ஆனால் முத்தலுக்கு திங்கிற அவர் என்னன்னு தெரியல. இந்த வயக்காட்டுக்கு வந்தால் நான் இது மட்டும் ரொம்ப பசப்பாக இருக்குது தின்றாங்க. இது பேர் என்னமோ பேருங்க, எனக்கே மறந்து வச்சு. ஆனால் ஆடுகள்லாம் தின்றாங்க வேறு வழியில் பஞ்சத்துக்கு. பாருங்கள் கிட்ட காட்டுற மாதிரி இது காயெல்லாம் அப்படி தான் இருக்குது. என்னமோ பேர் எனக்கே மறந்து வச்சுங்க. தண்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆனால் கடிக்கிறேன் வச்சில முத்தலுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கா, நல்லா தின்றாலே. இந்த காயை மட்டும் தான் எடுக்கிறேன், இலையை கடிக்கலை. கண்டங்கத்திரிக்கானா அது வேறு மாதிரி இருக்குது, அது எனக்கு தெரியும். இது கண்டங்கத்திரி கிடையாது. ஆனால் இது ஒரு வகை என்னமோ பேருங்க. அது கண்டங்கத்திரினா முள்ளாக இருக்கா, பார்த்தா தெரியுமே. எனக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். உள்ளே எவ்வளோ இருக்கா நிலக்குள்ளே? புள்ளிமான் நீ தான் உள்ளே இருக்கியா? உள்ளே என்ன பண்ணிக்கிருக்க? கொமரி நீயே வெயில் தாங்க நிற்கிறியா? வந்து எங்கே போய் நிற்கிறா ஒரு பாதுகாப்பான இடத்துல? அக்னி யார் இது? உங்கள் அக்காவா? நைஸா லீசா நைஸா நல்லா ஊரில். அக்காவோட தங்கச்சி அக்னி கொஞ்சம் வளர்ந்துட்டா. இவனா இப்போ ஒரு குட்டியாக பிறந்தது, இது 2 குட்டியாக பிறந்துச்சு. இது கொஞ்சம் சாதுவாக போச்சு. என்ன ஸ்கைப்பாலே வெயில் அடிக்குதா? வந்து எல்லோரும் நிழல் தானே பிடிக்கிறாங்க. சரி வாங்கடா, ஏதாவது ஒரு மரத்தை பார்த்து தெரிஞ்சு முள்ளுக்குள்ளேயே விட்டுருந்துங்க. நான் மாயக்கா அப்படியே வானத்தை பார்த்தா கொஞ்சம் மேகம் அதிசயமாக வர மாதிரி இருக்குது. நேற்று இதெல்லாம் இல்லவே இல்லையே. என்னங்க இன்னைக்கு கொஞ்சம் மேகம் வர மாதிரி தெரிகிறது. இன்றைக்கி நம்ம இடிமன் மழை எதுவும் சொன்னாப்பன்னு தெரியல. நானும் ஒரு வாரம் ஆச்சு நியூஸ் சேனல் பார்த்து எதுவுமே பார்க்கல வேறு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அப்படித்தான் தெரியுது. நல்லது நடந்தால் நல்லது நடக்கட்டும், மழை பெய்யட்டும். நம்மளை மாதிரி நல்லவே இருக்கும்போது மழை வைங்க. மனசுக்குள்ள வையின்னு தெரியுது. குட்டியம்மா கூட்டத்தில் இருக்கிறாயா? நீ வருவதை காணவே இல்லையே. எங்கே இருக்கா எங்கே வரானே தெரியல. ரொம்ப அமைதியாக போயிட்டா. இன்னும் பைபிளில் நம்ம இப்போ மக ஸ்டோனியாக இருக்கல, அவன் மகளுக்கு பால் கொடுத்துருந்தாக்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. நானும் அம்மாவும் என்னென்னமோ சாணியெல்லாம் வச்சு தொட்டு பார்த்தோம். அவள் என்ன குடிச்சிக்கிட்டே இருந்தா. ரொம்ப ஓடி போயிட முடியாது பஞ்ச காலத்தில் வர. இப்போ எப்படியே மறந்துட்டா பைபிள் இப்போ தான் கூப்பிட்டு கொடுக்குறா. என்னமோ நேற்று பிறந்த பப்பா கணக்காக கூப்பிட்டு பால் கொடுத்தா. அவள் போல் பெரிய ஆளாக போச்சு. இந்த வாரம் பின்னாடி வரா நெத்தி போட்டு பின்னாடி வராளா. இந்த 2 எருமாடு இன்னும் பால் குடி மறக்காமல் இருக்குது. அவங்க அம்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கேன். தற்க ஒரு அவங்க அம்மா பார்த்தா ஓடி போயிருவா. இப்போ தான் கொஞ்சமாக மறந்துருக்கு பைபிள். குள்ளநரி நீ இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குது. குள்ளநரி எங்கே வரானே தெரில. நரி மகனை வித்துச்சு, அதெல்லாம் கண்டுக்கல. இப்போ இருக்க மகனை வச்சுக்கிட்டு பழைய மகனை மறந்துட்டான். நான் சொல்லவே தேவையில்லையே. அவையில வீட்டை பார்த்து தடி தாக்குறது கிளம்பிட்டாங்க. கரெக்டாக வந்தாங்க, கரெக்டாக ஒரு 3 நேரம் மஞ்சாங்க, கிளம்பிட்டாங்க. இன்னும் எல்லாம் மஞ்சள் தேடி அடிக்கணும். மஞ்சள் தூடு தான் இங்கே ஒரு பச்சை பசேன்னு இருக்குது. எப்படி இருக்கு? ஒரு பச்சை தண்ணியாக இருக்கும். வருங்க எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கு பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்க. இன்னும் இதைத்தான் கடிக்க போகிறாங்க. எங்கிட்ட புண்ணியம் வாங்க அந்த ஒரு இந்த டேம் தண்ணியாவது வந்துக்கு இருக்குது. அதாவது எங்கிட்டாவது நல்லா இருக்கிற ஆடு மாடெல்லாம் பக்கத்தூரில் வந்தால் குடிக்கிறனால அதுக்கிட்ட கொஞ்சம் கிடக்குங்க. இல்லாட்டினா அந்த தண்ணி இல்லாட்டினா இந்நேரம் ஒரு 7-8 கூட வீட்டில் போய் ஊற்றணும். நான் அம்மாவை செம்மந்து ஊற்றி தொட்டியில் ஊற்றி வைப்போம். எங்கிட்ட அந்த தண்ணி வந்தனால இங்கே குடிக்க பிடிக்கிறோம். சாயந்தரம் குடிக்க விட்டு காலையில் மட்டும் கம்மங்கூழ் குடிக்க பிடிக்கிறோம். அப்படி தான் ஓடி இருக்குது. என்கிட்ட பரவாயில்லைங்க, நல்ல தண்ணி சூப்பராக இருக்கா. ஆடெல்லாம் அந்த தண்ணி குடிக்க நல்லா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தை தண்ணி குடிக்க ஓடிட்டாங்க. தண்ணியை நல்லா குடிங்க பொறுமையாக. தண்ணியாக குடிச்சாச்சுல அப்படியே கிளம்புங்க. அக்னி எங்கிட்ட ஊரை சுற்றிட்டு வந்தேன். எங்கிட்ட ஊரை சுற்றி வந்துடுறா. டோக்கியோ கூட கரெக்டாக வந்து நீங்கள் சீட்டை பிடிச்சா நல்லா தூங்குறாங்க. இங்கே வரைக்கும் ஒரு மகளை தூக்கம் கனவு உலகத்தில் போயிட்டா. நல்லா கனவு பண்ணுறா. தூங்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம ஸ்கை பாலும் தென்னா விட்டு ஆளுக்கு ஒரு பக்கத்தில் படுத்துருக்காங்க. பழுன்னு ரொம்ப அமைதியாக படுத்திருக்கேன். நல்லா தூங்குறாங்க. நல்லா தூங்கட்டும். நம்மளும் போய் லஞ்சை முடிச்சிருவோம். நீங்களும் போய் டின்னரை முடிச்சிருக்க. அடுத்த செகண்ட் ஷிஃப்ட் ஆரம்பிச்சிருவோம். என்னங்க இப்படி காற்று அடிச்சுக்கிருக்கு? ஆடி காற்று மறுபடியும் உச்சத்தில் இருக்குங்க. நல்லா காற்று அடிக்குது. நம்மளே தெளிரும் போலங்க. இந்த காற்று அடித்தாலே சரியில்லை. ஆவணி மாதமும் டண்டனக்கா தான் போச்சு. மாயக்கா மாட்டினும்படி போச்சு. நடைய பாரு. ஆனால் வெயில் அடிக்கல, கிளைமேட் மாறிச்சு. காற்று அடிக்கிறதுனால எங்கிட்ட வெயில் இல்லாட்டி எங்கன்னா நின்றாவது மேய் வாங்கி. டோக்கியோ நிற்கிறட சரியில்லை. எங்கன்னா வந்து நிற்கிற நீயே பாபி கூட கட்டாருன்ட்ருக்கா. இவ்வாறு எப்படி நிற்கிற? இந்த மொட்டை கணர் ஏற்கனவே இதாகத்தே இருக்குது.
விழுந்துடாத நீ வாட்டுக்கே. எங்கே ஒன்று முன்னாடி வருது ஒரு கருவாச்சி மக. இது படு பயங்கரமான ஆளுங்க, பார்க்க சைலண்ட்டு. இவளுக்கு தான் என்ன பேர் செலக்ட் பண்ணாமல் இருக்கேன். 2 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். பாப்பா எது அமையுதுன்னு அவளுக்கு. ஆள் பார்க்க சின்ன குட்டியாக தானே இருக்கும். வீட்டில் நைட்லாம் போனால் மற்ற ஆடு படுத்து கிடக்கும். இப்போ முட்டை எங்கிட்ட தூக்கத்தில் தூங்கிடுவா. எந்திரிச்சு பார்த்தோன்னே அவளுக்கு என்ன ஒரு கனவு கொண்டுருப்பா போல. கத்தி கும்பிக்கிறாங்க அவ்வாடுக்கு. கனவு கொண்டு எங்கிட்ட ஆடெல்லாம் விட்டுட்டு போல கனவு கொண்டுவா. நல்லா வாயாடியாக இருக்கா. அட திருசா, கடைசியில் எந்த நாள் போச்சு. இந்த குச்சி இந்த மரத்தையும் கடிக்கிறாங்க. வேறு வழியில் எங்கிட்ட சாப்பிடுங்கடா. 2 பேரும் முள்ளுக்குள்ளே போகிறேன். வாட்டுக்கு காலை உள்ளே வச்சுடாடா. இந்த முள் நொறுங்குது. கால் மட்டும்தான் எடுக்க முடியாது. பசியில் மாதிரி ஒரு இலையை விட்டு வைக்கல. வெறும் மாறு இருக்குது. என்ன அடுத்த வாரம் திங்கிறதுக்கு வச்சுருக்கீங்களா? இந்த போகுதாங்களங்க மானு. இதெல்லாம் பாவங்க. தெரியுதா உங்களுக்கு? ஒன்றுமே இல்லாமல் நிற்கிதுங்க. வெறும் இந்த காட்டுக்குள்ளே தண்ணியும் இல்லாமல் அந்த ஓடுதா. அது வாடுக்கு எங்கிட்ட கிடக்கு. பாவம் ரொம்ப கஷ்டங்க பஞ்சத்தில். தவறு எங்கிட்ட இந்த பக்கமே இதிலே மேய்ஞ்சிட்டு அது வாடுக்கு ஓடுதாங்க. அந்த போதாங்க. அது தெரியுதாங்க. இப்போ தெரியுதாங்க. இது ஒரு பெண் மானு. அங்கிட்டு போகிறது ஆண் மானு. இது போயிடுச்சு. அது தெரியுதாங்க. வாடு போதா 2 3 அதை ஒரு தனித்தனியாக ஒரு குரூப்பாக பிரிஞ்சுக்கிட்டு அப்படியே தனித்தனியாக மேய போகுது. அந்த ஓடுதா வருங்க. தெரியுதா உங்களுக்கு? சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த போதுங்க. அது வாடு போட்டும். பாவம் என்ன செய்ய பாருங்க. எனக்கு முன்னாடி வெறும் கறிக்கட்ட சாம்பல் தான். இதில் 1 2 அந்த இலையை கடிச்சிக்கிட்டு இதிலே கிடக்கு. தண்ணிலாம் ஒன்றும் இல்லைங்க. தண்ணியில் எப்படி குடிக்குதுன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்க. இந்த மாதிரி பின்னாடி சீம்பக்கரில் அந்த பெரிய மரமாக இருக்குல்ல, அதோட பட்டையை உரிச்சு அதில் கொஞ்சம் ஈரப்பசம் இருக்குது. அதை கொஞ்சம் அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டு அதே தண்ணி இருக்குது. வேறு எங்கேயும் தண்ணிலாம் கிடையாது. மேய்ச்சலுக்கடி தண்ணியில் ரொம்ப கஷ்டம். மானு பன்னி இதெல்லாம் ரொம்ப எப்படி கிடைக்கும் தெரியல. மாடு கூட எங்கிட்ட வீட்டில் விட்டுருவோம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிருக்கீங்க. என்னமோ மேய்ச்சல் இருக்க மாதிரி. அதெல்லாம் மற்றெல்லாம் பட்டினியாக கிடக்கு. வேறு நடந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே பக்கத்தூர் பாட்டுக்கு வந்துட்டவங்க இங்கே வரைக்கும் கண்ணு மை மாட்டினா நீ செய்யாத சேட்டையெல்லாம் செய்கிற. அங்கே எதுக்கு ஏறிக்கி இருக்க? இதெல்லாம் ஒரு தேவையா? இங்கே வர இன்னும் போய்கிட்டே இருக்கா. நீ விழுதாண்டி வரை நீ கேட்க மாட்டேன். சரி நண்பர்களே, நான் இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்காக தட்டி விட்டுருங்க. விழுந்து எந்திரிக்கிறா பயவில் பார்த்து வா ஓடியாவா. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவேறுகிறது. செய்திகளை உடனே கூட தெரியல. நம்ம குழுவு துளசியாக இருக்க செய்திகளை வாசிப்பார். நான் வைரம். பேசாமல் நான் நியூஸ் சேனலுக்கு போகிறேன். எப்படி தெரிந்தா பழைய தலைமுறை, சந்தி டிவி, தோழிமர் டிவி இதுக்கெல்லாம் போய் நியூஸ் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறீங்க? ரைட் பார்ப்போமா. டாடா பாய் நண்பர்களே. பசங்களுக்கு இப்போ தான் வெயில் அடிக்குது.